எவர் பெரியார்? எவர் பெரியார்? என் மீது சுமத்தப்பட்ட கைரேகை சட்டத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் பெரியாரா, கிளர்ந்தெழுந்த கைரேகை சட்டத்தை தகர்த்தெறிந்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் எமினத்தின் பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது? பெரியார் தான் படிக்க வைத்தார், பெரியார் தான் தட்டி போட்டு விட்டார், தடியார் தான் முடிவெட்டி விட்டார். அந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள் கூட்டங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, பெரியார் அல்லடா பெரியார், இவன் தானடா பெரியார், இவன் தானடா பெரியார், இவன் தான் பெரியார். கீழ் வெண்மணி படுகொலை அறியாதவர்கள் இங்க இருந்து என்ன புண்ணியம்? உழைக்கும் மக்கள், உழைக்கும் மக்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக 42 பேரை கொலை செய்தவர் கோபால்சாமி நாயுடு. அவர் என்ன பண்ணாரு? தூக்கி குடிசைகளை எல்லாரையும் தள்ளி விட்டு ஒரு கூடைக்குள்ள வச்சு தீ வச்சு கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. குடிசைகளை தான் சாக போறோம், கையில் இருந்த குழந்தையாவது பொழைக்கட்டும்னு அந்த கோபாலகிருஷ்ணன் அந்த புள்ள இருந்த தாய் என்ன செய்யறா? வெளியில தூக்கி தன் மகனை வீசுறா. வெளியில வந்து விழுந்த குழந்தையை உள்ள தூக்கி போட்டு கொன்ன கொலகார பயல்கள். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். ஐயா பெரியார் அவர்கள் அவருடைய சாதிக்காரன் என்பதற்காக அந்த கோபாலசாமி நாயுடு அவருக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் இந்த கலவரத்தை தூண்டான், இந்த நாடு நாசமா போகுது அவங்களாலதான் என்று அந்த அந்த சிக்கலை வேற பக்கம் திசை திருப்பி விட்டாரை ஒழிய அந்த படுபாதக செயலை கண்டிக்கவே இல்லை. தன்னுடைய சமூகம் சார்ந்தவன் என்பதற்காக அதன் மீது எந்த அழுத்தமும் கொடுக்காத ஐயா பெரியார் அவர்கள் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேரன் கொலைக்கும் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நடந்தது என்ன? ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறார்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தர் நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாங்க. இல்லையா, நீங்க வந்து பேசினாத்தான் சரியா இருக்கு. கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல ராணுவத்திலிருந்து பணி செஞ்சு வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்சு ஐயாவை 2-3 தடவை கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரு இளைஞன் எந்திரிச்சு தன்னை கேள்வி கேட்கிறாங்கிறதுல நான் இதான் வரமாட்டேன்னு சொன்னேன், சின்ன சின்ன பயல்களாம் எந்திரிச்சு என்னை கேள்வி கேட்கிறான் பாரு அப்படின்னு கோவத்துல போக, நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி கேட்டுவிட்டானேன்னு பக்கத்துல இருந்த அங்க இளைஞர்கள் கோபத்துல நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனை கொலை செஞ்சாங்க. அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல, அது தெரியாம நடந்துருது. அதுல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா காமராஜர் அவர்கள், தாத்தா காமராஜர் அவர்கள் தயங்குறாங்க. திரும்ப முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல, முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல, முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல என்று சொல்லி கைது செய்ய வைத்தவர் ஐயா பெரியார். ஆனால் அந்த கீழ்வன்மணி படுகொலையில் இங்கே கொல்லப்பட்ட நம் தாத்தாவும் தேவேந்திரர், அங்கே எரித்து கொல்லப்பட்ட 42 பேரும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தேவேந்திரர்கள் மக்கள். அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு எதிராக கொலையாளிக்கு ஆதரவான் என்ற பெரியார் இங்கே இந்த கொலையை நடவடிக்கை எடு என்றால் இதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு பாரபட்சமாக ஒவ்வொரு செயலிலும் இயங்கி இருக்கிறார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள முடியும். ஆழ்ந்து கவனிக்க வேண்டும்.